வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் குபேந்திரன். மே 6, 2025 ஃப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக குளோபல் மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கர ஃபாலு டியூ டு சம் ஃபெடரல் பேங்க் ரேட் கட் டிசிஷன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து S&P 500 ஒரு 36 பாயிண்ட் நெகட்டிவ் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 133.49 நெகட்டிவ் ட்ரேட் ஆகுது. டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி மார்னிங் செஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப மீகரான ஒரு சேஞ்சஸோட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுமாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. நேற்று மாதிரி கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 33 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏசியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு சின்ன மைல்டு சேஞ்சஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பிரெண்ட் குரூடு நேற்று ஃபாலில் இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 2% இன்க்ரீஸ் ஆகி பாசிட்டிவ் ட்ரேட் ஆகுது. க்ரூட் ஆயில் எகெயின் ஒரு 1.2% இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. கோல்டு கிட்டத்தட்ட 0.64% இன்க்ரீஸ் ஆகி நியர்லி 3,355 ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். ஓகே, ஸோ கரன்சி பார்க்குறோம். ஸோ USD/INR அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ருப்பீஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இது நல்ல விஷயம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 84.25 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மைல்டு பாசிட்டிவில் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏடிஆர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி HDFC ஏடிஆர் கிட்டத்தட்ட வந்து நெகட்டிவில் தான், மைல்டு சேஞ்சஸில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஐசிஐசி பேங்க் ஏடிஆரும் ஒரு நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபால்னால எல்லா ஐடி ஏடிஆரும் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகும். அதோட ரிஃப்ளெக்ஷன் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.7% வந்து டிக்ரீஸ் ஆகி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. விப்ரோவும் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட் பெருசாக சேஞ்ச் இல்லை. சிபிடெக் வந்து பார்த்தோம்னா ஒரு 0.7% டிக்ரீஸ் ஆகி நெகட்டிவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. FIDA ஆக்டிவிட்டீஸ் செஷன் கேஷ் மார்க்கெட்டில் தான் 3,200 பண்ணியிருக்காங்க. அதுமாரி டோட்டலாக வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து, ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு மைல்டாக தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. FII அவங்களுடைய மைண்டை மேபி செல்லிங்க்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் FIDA ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா HSBC PMI டேட்டா ஏப்ரல் மந்தோடது ரிலீஸ் வந்து 10:30 AM இருக்குது. அதே மாதிரி US ஃபெடரல் ரிசர்வ் உடைய 2 days மீட்டிங் வந்து இன்றைக்கி மானிட்டரி பாலிசிக்கான மீட்டிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதுமாரி ஏர்னிங் டு வாட்ச் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆர்த்தி ட்ரக்ஸ், ஒலிம்பிக் பார்மெட்டிக்ஸ், லைக் அப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்தியா, அவலான் டெக்னாலஜிஸ், பேங்க் ஆஃப் பரோடா, CC பவர் அண்ட் இண்டஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ், முத்ரா, காட்ராஜி, கன்சூமர் ப்ராடக்ட், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், கஜாரியா செராமிக், ஹென்சைட் நெரலாக் பைன்ஸ், KE இண்டஸ்ட்ரி, வேதாந்த் ஃபேஷன்ஸ், மகாநகர் கேஷ், பேடிஎம், பிரிமல் என்டர்பிரைசஸ், பாலிகேப் இந்தியா, பாலி மெடிக்யூர், குயிக் ஹீல் டெக்னாலஜி, ரெடிகோ கைலான், சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா, ஷிப்பிங் கார்பரேஷன் அண்ட் சுந்தரம் கிளைட்டான். இவங்களுடைய ஏர்னிங் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது. நீங்கள் எஸ்டிமேட்டில் வந்து பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் பரோடா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு ரெவன்யூ வந்து ஒரு 11,689 வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 4,723, 2.9% வந்து மார்ஜின் வந்து எஸ்டிமேட்டடு. அதுமாரி கஜாரியா செராமிக் லிமிடெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1,432 கோடி, ரெவென்யூ மார்ஜின் அப் வந்து 14% ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் KE இண்டஸ்ட்ரி லிமிட்டடும் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3,282, ஒரு 10% வந்து மார்ஜின் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் ஆகிருக்கு. மகாநகர் கேஸ் லிமிடெட் 1,803, ஒரு 9.
6% வந்து எஸ்டிமேட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏர்னிங் எஸ்டிமேட் நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. நிஃப்டி 50 டே சார்ட் பார்க்குறோம். ஒரு இட்ஸ் ஃபார்ம்டு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் வித் மைனர் அப்பர் ஷேடோஸ் ஆன் டெய்லி சார்ட். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்சைட் பிரேக் அவுட்டுக்கு தான் சிக்னல் பண்ணுது. 24,500 to 24,600 லெவல்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லெவலாக கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி பொலிஞ்சர் பாண்ட் வந்து இட் இஸ் ரிமைண்ட் எக்ஸ்பென்ஷன் மூடில் தான் இருக்குது. அதுமாதிரி 10, 20, 50, 100, 200 மூவிங் ஆவரேஜுக்கு எபோவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டெக்னிக்கலி வந்து பார்த்தோம்னா நிஃப்டி 50 ஒரு பாசிட்டிவ் அப் மூவ்மெண்ட்டுக்கு தான் வந்து சிக்னல் பண்ணது. இன்றைக்கி வரக்கூடிய செஷன் வந்து கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு இண்டிகேஷன் இல்லாததுனால யூஎஸ் ஃபெடரல் பேங்கோடைய மானிட்ரி பாலிசி மீட்டிங் இருக்கிறது வந்து நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து ஒரு 0.44% இன்க்ரீஸ் ஆகி 18.34 லெவல்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்தியா விக்ஸோட இன்க்ரீஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பை காட்டுது. ஸோ கன்க்ளூஷன்ஸ், முக்கியமான ஈவெண்ட்ஸு அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் பெட்ரோல் பேங்கோடைய மீட்டிங், அப்புறம் பிஎம்ஐ டேட்டா டியூ இருக்குது இன்றைக்கி. அதுமாரி சில குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோபல் கியூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து டோட்டலாக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை காட்டுது. அதோடைய இம்பேக்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் வந்து நமக்கு ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பனிங்கான வாய்ப்பை காட்டுது. அதுமாரி க்ரூட் ஆயில், பிரெண்ட்டு, கோல்டு இதெல்லாம் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகுது. ஏடிஆர்ஸ் பெருசாக நமக்கு எந்த ஒரு ப்ரொடிக்ஷனையும் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பயாஸில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் இது எப்படி பண்ண போகுது அப்படின்றத நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். இன்கேஸ் நெகட்டிவ் பயாஸில் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி 50 ஒரு 100 to 75 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்லையும், பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா ஒரு 150 to 100 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்லையும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.